இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை வந்து கேஸ் போடுறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வருஷக்கணக்கில் இருக்கிறதும் கூடாது. அது ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள இந்த கேஸை முடிச்சு இது மாதிரி இது பாலியல் கொடுமை பண்ணுறவங்கள்ட்ட கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து இதாகும். இல்லைன்னா இது போன்ற குற்றங்கள் நிறையா அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விஷயத்தை வந்து அரசியலாக்குறதுன்னு சொல்கிறது வந்து தப்பு. அரசியல்காரங்க பண்ணால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அப்புறம் மாணவர்கள்லாம் போராடுறாங்க, காலேஜெலாம் போராடுறாங்கனாக்கா அது நியாயமாக அப்படியெல்லாம் பண்ணலைன்னா இவங்க வந்து கொஞ்சம் பவர் உள்ளவங்க போட்டு அமைக்கி ஒன்று பண்ணிடுவாங்க. தெரியாமல் பேர் 10 நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதனால் கடுமையான தண்டனை வேணும், தண்டிக்க வேணும். தப்பு பண்ணுறவங்க தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு சட்டங்களை வந்து அதிகாரிகள் ஒழுங்காக அமுல்படுத்தணும். அதிகாரிகள் அமுல்படுத்தாமல் விட்டுறாங்க, காசை வாங்கிட்டு விட்டுறாங்க. இல்லை இதுக்கு பதிலாக தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுப்பிக்கிறாங்க. தென் வந்து மீடியாக்களும் வந்து அடுத்தடுத்து வர நியூஸில் போயிடுறாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொள்ளாச்சி குற்றவாளியாக அடுத்து இன்னும் 1 மாதத்துக்கு அவர் தண்டனை கிடைச்சா என்னன்னு தெரியாமல் போயிடும். அடுத்து அந்த பொள்ளாச்சி குற்றவாளி அடுத்து பெட்டி நியூஸில் வந்துடுவார். அப்புறம் அந்த 1 மாதம் கழிச்சு யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ளாஷ் நியூஸில் வருவாங்க. ஸோ இதை என்ன செய்கிறது? மக்கள் மறந்துடும். சட்டங்களை வந்து அதிகாரிகள் ஒழுங்காக அமல்படுத்தினாலே போதும், குறைஞ்சிரும். எது நமக்கு தப்பு பண்ணுற மாதிரி வருதோ அதை வந்து தடை பண்ணணும். வெறும் வாய் வார்த்தையாக பேசாமல் அதை வந்து அமல்படுத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. பெண்களை சகோதரிகளாக, தாயாக பாவிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு இணங்கி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மிருகத்தனமாக இப்படிப்பட்ட வக்கிரமான அக்கிரமான செயல்களை செய்ய யாராக இருந்தாலும் அவர்களை அரசு கடுமையாக தண்டனை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை இந்த மாதிரியான முக்கியமான பாலியல் தொந்தரவுகளை எப்படி அணுகணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னு கூட மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இளைஞர்கள் தவறி போகிறாங்கன்னா அது காரணம் பலது இருக்கலாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது இப்படி தவறி போகிறாங்களே, அது காவல்துறை என்ன மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அந்த நடவடிக்கை எவ்வளோ தூரம் சக்ஸஸ் இருந்திருக்கு, காவல்துறை இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்கிறத பற்றி ஏன் ஒரு பொதுமடையில் விவாதமே வரமாட்டேங்குது? இப்போ தானே ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு புண்ணு ஏற்பட்ட பிறகு தானே வருது. அதனால் புண்ணுக்கு மருந்து தேடுறதை விட்டுட்டு புண்ணுக்குள்ள ஆதாரமான குற்றத்தை கண்டுபிடிக்கணும். முதல் முறை அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது குண்டர் சட்டமே போட முடியாது. ஊரை ஏமாற்ற, மக்களை ஏமாற்ற, வாக்காளர்களை ஏமாற்ற எடப்பாடி அரசு தனது இழந்த செல்வாக்கை ஓரளவேனும் மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வாறெல்லாம் செயல்படுகிறது. அது சிபிஐயாக இருந்தாலும் சிபிசிஐடியாக இருந்தாலும் மக்களை பொறுத்தளவில் உண்மை இந்த அரசு இருக்கும் வரை வெளிவராது என்பதே ஆகும். இப்போ நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள், குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ குற்றவாளிகள் என்னன்னா ரொம்ப ஈஸியாக கோர்ட்டில் போயிட்டு அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அரபு நாட்டில் உடனே தண்டனை கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு மத்தியில் பயங்கரமான தண்டனை. அதை பார்த்துட்டு அடுத்த யாருமே அந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உச்சகட்ட தண்டனை என்னவோ அதை பொதுமக்கள் மத்தியில் கொடுக்கும் பொழுது அனைவரும் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி தண்டனை நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் வரக்கூடாது, நமக்கும் வரக்கூடாது. இந்த பாலியல் வன்கொடுமைக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ பயப்படக்கூடிய ஒரு தண்டனை என்னன்னா, இப்போ நீங்கள் அரபு நாட்டிலலாம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்தமாரி தண்டனை கூட இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்க போகிற தண்டனை எல்லா நாட்டுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும். பொள்ளாச்சி சம்பவம் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. பொதுமக்கள் பார்வையில் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரு அம்மா சாந்தத்தில் பொம்பளை பசங்களையெல்லாம் பார்க்கணும், தாய் சாந்தத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக பொதுமக்கள் பார்வைக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.